சரி, இந்த தியரம்லாம் என்ன இருக்காங்கன்னா, ஒரு 2 நார்மல் சப்குரூப் எடுக்குறாங்க. ஓகேவா? 2 ம். நார்மல் சப்குரூப் எடுக்குறாங்க. அந்த நார்மல் சப்குரூப் எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ணா, அதுவும் நார்மல் சப்குரூப்பா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம ப்ரூஃப் எழுதலாமா? ப்ரூஃப் எழுதுறோம். டைரக்ட்டா ப்ரூஃப் எழுதுறோம். இதுல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போறோம்? 2 நார்மல் சப்குரூப் எடுக்க போறோம். கரெக்ட்டா? அப்போ லெட் H and K be any two normal subgroups. Be any two normal subgroups. Normal subgroups. Subgroups of இது சப்குரூப்னா இதுக்கு ஏதோ ஒரு மெயின் குரூப் இருக்கணும். கரெக்டா? சப்குரூப்ஸ் ஆஃப் ம். குரூப் ஜி. ஆஃப் குரூப் ஜி. ஓகே. சரி, இப்போ என்ன சொல்றோம்? நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? டு ப்ரூவ் ஹெச்சும் கேவும் இன்டர்செக்ஷன் ப்ரூவ் பண்ண போறோம். H H and K is a normal subgroup in G. கரெக்டா? அதாவது ஹெச் ஒரு தனி நார்மல் சப் குரூப், கே வந்து ஒரு தனி நார்மல் சப் குரூப், ஜியோட நார்மல் சப் குரூப். இப்போ ஹெச் இன்டர்செக்ஷன் கேன்னு போட்டாலுமே அதுவும் வந்து ஒரு நார்மல் சப் குரூப் இன் ஜின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இதுல நமக்கு என்ன தெரியும்? ஹெச் இன்டர்செக்ஷன் கேல என்ன தெரியும்? ஹெச்சும் கேயும் நார்மல் சப் குரூப். கரெக்டா? ஹெச்சும் கேயும் நார்மல் சப் குரூப் இன் ஜி. நார்மல் சப் குரூப் இன் ஜி. கரெக்ட். இதுல என்ன பண்ணிடுறோம்? எல்லாத்துலயுமே ஐடென்டி எலமெண்ட் இருக்கும். கரெக்டா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன காட்டணும்னா, இந்த ஹெச் இன்டர்செக்ஷன் கே வந்து இது வந்து ஒரு நான் எம்டி செட்னு காட்டணும். நான் எம்டி செட்னா கண்டிப்பா ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குன்னு காட்டணும். ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஹெச் இன்டர்செக்ஷன் கேல ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குன்னு சொல்லி காட்டணும். கரெக்டா? அப்போ இந்த ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஐடென்டி எலமெண்ட் வந்து ஹெச்லயும் இருக்கும், ஐடென்டி எலமெண்ட் வந்து கேலையும் இருக்கும். கரெக்டா? ஆமா. ஹெச்லையும் ஐடென்டி எலமெண்ட் இருக்கும், கேலையும் ஐடென்டி எலமெண்ட் இருக்கும். கரெக்டா? அது இது ரெண்டுலையுமே ம். இருக்கிறதுனால இன்டர்செக்ஷன் போட்டோம்னா அதுலயும் இருக்கும். கரெக்டா? ஐடென்டி எலமெண்ட் வந்து இன்டர்செக்ஷன்லயும் இருக்கும். கரெக்டா? இது ரெண்டுத்துலயும் காமனா இ இருக்கும். கரெக்டா? ஹெச்லையும் இருக்கு, கேலையும் இருக்கு. அதனால இது ரெண்டுத்துலயும் காமனாவும் இ இருக்கு. கரெக்டா? அப்போ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா, தேர்ஃபோர் ஈனா ப்ரோ, ஈனா. ஈனா ஐடென்டி எலமெண்ட், ஸ்டார்டிங் எலமெண்ட் ஒன்னு மாதிரி. ஓகேவா? அப்போ ஆ. எல்லா சப்குரூப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஐடென்டி எலமெண்ட் இருக்கும். அப்போ இங்கே ஹெச்லையும் ஒரு ஐடென்டி எலமெண்ட் இருக்கு, கேலையும் ஒரு ஐடென்டி எலமெண்ட் இருக்கு. கரெக்டா? அப்போ இது ரெண்டுமே காமனா இருக்கு. அதனால இன்டர்செக்ஷன் போடும்போது அந்த இ வந்து இந்த இன்டர்செக்ஷன்ல இருக்கும். கரெக்டா? அதனால இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா, தேர்ஃபோர் த ஹெச் இன்டர்செக்ஷன் கே இஸ் அ நான் எம்டி செட். இஸ் அ நான் எம்டி செட். இது அப்போ நான் எம்டி செட்னா என்னது? இதுல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. கரெக்டா? அப்படி நம்பரே இல்லாட்டி அதை குரூப் சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணி வேஸ்ட் இல்ல. ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு இது வந்து இதுல நம்பர் இருக்கு அப்படின்னா தான் அது குரூப் சப் குரூப்னு போக முடியும். கரெக்டா? சரி, ம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு இதை கிளைம் பண்ண போறோம். கிளைம் ஏ பி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் இன்டர்செக்ஷன் கே. இதை வந்து ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? இதை ப்ரூவ் பண்ணிட்டா இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா, இது வந்து சப் குரூப்னு சொல்லி சொல்லலாம். சப் குரூப்னா என்னன்னா, ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்டோட இன்வெர்ஸ், இது ரெண்டுமே ஒரு எலமெண்ட்டும் இன்னொரு எலமெண்டோட இன்வெர்ஸ் இது ரெண்டுமே என்னோட இன்டர்செக்ஷன்ல இருந்துச்சுன்னா இதை வந்து ஹெச் இன்டர்செக்ஷன் கே வந்து ஒரு சப் குரூப்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஒரு எலமெண்ட்டும் அந்த இன்னொரு எலமெண்டோட இன்வெர்ஸும் என்னோட இந்த ஒரு ஹெச் இன்டர்செக்ஷன் கேல இருந்துச்சுன்னா என்னோட ஹெச் இன்டர்செக்ஷன் கே வந்து ஒரு சப் குரூப்னு சொல்லலாம். ஆனால் நார்மல் சப் குரூப்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் இது எம்டி இல்லைன்னு சொல்றோம். அடுத்து இது ஒரு சப் குரூப்னு சொல்றோம். அடுத்து தான் இது ஒரு நார்மல் சப் குரூப்னு சொல்லி சொல்ல போறோம். ஓகேவா? சரி, இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா, நான் நார்மலா எடுத்துக்கிறேன். ஏ பின்னு ரெண்டு எலமெண்ட் இருக்கு. இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே என்ன இருக்கு? என்னோட ஹெச் இன்டர்செக்ஷன் கேல இருக்கு. ஹெச் இன்டர்செக்ஷன் கேல என்னோட ஏ எலமெண்ட் இருக்கு, பி எலமெண்ட் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். கரெக்டா? அப்போ ஏ பி இந்த ரெண்டுலயுமே இருக்குன்னா ஏ பி இன்வெர்ஸ் வந்து என்னோட ஹெச்லையும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி ஏ பி இன்வெர்ஸ் வந்து என்னோட ஹெச் ஏ கேலையும் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதோட இன்வெர்ஸும் அந்த இதுல இருக்கும். அப்போ இது ரெண்டுமே இதுக்கு காமனா இருக்குன்னா அது மாதிரி ஏபி இன்வெர்ஸும் ஹெச்லயும் இருக்கும், ஏபி இன்வெர்ஸ் கேலையும் இருக்கும். இப்போ இது ரெண்டுமே ஹெச் கே இருக்கிறதுனால நம்ம டேரக்டா என்ன சொல்லலாம்? தேர்ஃபோர் ஏ பி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் இன்வெர்ஸ் கேன்னு சொல்லி சொல்லிடலாம். இப்படி இருக்கிறதுனால தேர்ஃபோர் ஹெச் ஹெச் இன்டர்செக்ஷன் கே இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஜி. ஃபர்ஸ்ட் சப் குரூப்னு சொல்லிட்டோமா? அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்த ஸ்டெப்ல வந்து இது வந்து ஒரு நார்மல் சப் குரூப்னு சொல்ல போறோம். ஓகேவா? ம். அடுத்தது டு ப்ரூவ் ஹெச் இன்டர்செக்ஷன் கே இஸ் நார்மல். இது வரைக்கும் சப் குரூப்னு மட்டும் சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்? இது வந்து நார்மல் சப் குரூப்னு சொல்ல போறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன எழுதுக்கிறேன்? லெட் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு எலமெண்ட் எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் என்ன இருக்கு? என்னோட ஹெச் இன்டர்செக்ஷன் கேல இருக்கு.
ஓகே ஹெச் இன்டர்செக்ஷன் கேல எக்ஸ்னு ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்கு ஓகேவா அதே மாதிரி ம். அண்ட் என்னோட ஹெச்ங்கிற ஒரு இதில் ஜின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு லெட் ஜி பிலாங்ஸ் டு ஹெச் ஓகேவா லெட் ஜி பிலாங்ஸ் டு ஹெச் அதாவது என்னோட ஹெச் இன்டர்செக்ஷன் கீழே எக்ஸ்னு ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்கு ஹெச் நார்மல் ஹெச்ங்கிற ஒரு சப் குரூப்ல ஜின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு ஓகேவா சின்ஸ் ம். இப்போ இந்த எக்ஸுங்கிறது ஹெச் இன்டர்செக்ஷன் கேல இருக்கு கரெக்டா அப்போ என்ன சொல்லலாம் ம். இந்த எக்ஸுங்கிறது ஹெச்லையும் இருக்கும் எக்ஸுங்கிறது கேலையும் இருக்கும் கரெக்டா ஹெச் இன்டர்செக்ஷன் கேல ம். இருந்துச்சுன்னா ரெண்டுதுலையும் இருக்குன்னு அர்த்தம் கரெக்டா ம். அப்போ அப்போ என்ன சொல்லலாம் therefore since எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் கரெக்டா எக்ஸ் வந்து ஹெச்ல இருக்கு அதே மாதிரி இந்த ஜி பிலாங்ஸ் டு ஹெச்னு சொல்லியிருக்கானா ஜி பிலாங்ஸ் டு ஹெச் கரெக்டா இது வந்து ஒரு சப் குரூப்ல இருக்கு அதாவது ஜிங்கிறது மொத்தமா ஒரு ஜிங்கிறது மொத்தமா ஒரு குரூப் இதுக்குள்ள ஹெச்னு ஒரு சப் குரூப் இருக்கு இதுக்குள்ள ஜின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு ஓகேவா இதுக்கு ஜி குரூப் இது சப் குரூப் ஜிங்கிற எலமெண்ட் இப்போ ஜி பிலாங்ஸ் டு ஹெச்னா நான் வந்து ஜி பிலாங்ஸ் டு ஜின்னு சொல்லலாம் கரெக்டா ஜி பிலாங்ஸ் டு ஹெச்னா ஜி பிலாங்ஸ் டு ஜி கூட கரெக்ட் தானே ம். அப்போ என்ன சொல்றேன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் எக்ஸ் எக்ஸ்ல இருக்கு அதே மாதிரி ஜி வந்து என்னோட ஜியில் இருக்கு இப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து என்னோட இந்த ஜி எலமெண்ட் இருக்குல்ல இதுவும் இதோட இன்வர்ஸும் அதே மாதிரி நம்ம சப் குரூப்ல உள்ள எலமெண்ட்டும் இது ரெண்டுமே இது எல்லாமே இந்த ஹெச்ல இருக்கும் கரெக்டா இருக்குமா இருக்காதா இது எல்லாமே ஹெச்ல இருக்கும் கரெக்டா அதாவது ஹெச்ல ஜின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் இருக்கு இதுபடி எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் இருக்கு அந்த ஜின்னு ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸும் அந்த ஹெச்ல இருக்கும் கரெக்டா இந்த எல்லா எலமெண்ட்டுமே இந்த ஹெச்சுக்குள்ள இருக்கு அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா இந்த எல்லா எலமெண்ட்டுமே இந்த ஹெச்சுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு எலமெண்ட் எனி எலமெண்ட் அதே மாதிரி வேற குரூப்ல உள்ள அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா மெயினா சிம்பிள் தான் அந்த சப் குரூப்ல ஒரு எலமெண்ட் அதுல இருக்கணும் ஓகேவா அதே மாதிரி குரூப்ல உள்ள ஒரு எலமெண்ட் இருக்கணும் அதே மாதிரி குரூப்ல உள்ள ஒரு எலமெண்டோட இன்வெர்ஸும் அதுல இருக்கணும் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம் therefore ஹெச் இஸ் நார்மல் சொல்லிடலாம் ஹெச் இஸ் நார்மல் ஹெச் இஸ் நார்மல் இதே மாதிரி கேக்கு பண்ணணும் சின்ஸ் இதே மாதிரி கேக் பண்ணணும் நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்னு எடுத்தோமா இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு கேன்னு எடுத்துப்போம் எக்ஸ் பிலாங்ஸ் டு கே எடுத்துப்போம் அதே மாதிரி இங்கேயும் ஜி பிலாங்ஸ் டு ஜி ஓகேவா இப்போ என்ன எடுப்போம் இப்போ அதே மாதிரி ஜி எக்ஸ் ஜி இன்வெர்ஸ் இது எல்லாமே கேலையும் இருக்கும் கரெக்டா இது எல்லாமே கேலையும் இருக்கும் correct? இந்த மாதிரி குரூப்ல உள்ள ஒரு எலமெண்ட் அதோட இன்வெர்ஸ் எலமெண்ட் இந்த சப் குரூப்ல உள்ள எலமெண்ட் இது எல்லாமே இருக்கிறதுனால என்ன சொல்லிடுறோம்னா கே இஸ் ஆல்சோ நார்மல் சொல்லிடுறோம் கே இஸ் ஆல்சோ நார்மல் கே இஸ் நார்மல் சொல்லிடுறோம் ஓகேவா இப்போ இதுல என்ன சொல்ல போறோம்னா இப்போ நார்மல்ஸ் போட்டோம் நார்மல் ஓகேவா இப்போ இதுலயுமே என்ன இருக்கு ஜிஎக்ஸ் ஜி டேஷ் இருக்கு இதுலயுமே ஜிஎக்ஸ் ஜி டேஷ் இருக்கு கரெக்டா ஹெச்லயும் இருக்கு கேலையும் இருக்கு அப்போ என்ன சொல்லிடலாம் ஹென்ஸ் இந்த ஜி டேஷ் ஜிஎக்ஸ் ஜி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் இன்வெர்ஸ் ஹெச் இன்டர்செக்ஷன் கேன்னு சொல்லலாமா ஏன்னா இதுக்கு ஹெச்லயும் இருக்கு கேலையும் இருக்கு கரெக்டா அப்போ இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் இது இருக்கும் கரெக்டா இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போ ஹெச் இன்டர்செக்ஷன் கேலையுமே என்ன இருக்கு ஒரு குரூப்போட எலமெண்ட் இருக்கு அதோட இன்வெர்ஸ் இருக்கு அந்த சப் குரூப்போட எலமெண்ட் இருக்கு அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம் therefore ஹெச் இன்டர்செக்ஷன் கே இஸ் அ நார்மல் சப் குரூப் அவ்வளவுதான் இந்த கொஸ்டின் புரியுதா சரி அவ்வளவுதான் தீரம்